இருக்கக்கூடிய பணத்தையும் போட்டு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து வருவதை விட அதிலே கை வைக்கின்ற ஆட்சி நாங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இணைக்கணும்னு சொன்னாங்க. அதே நேரத்துல இப்ப திமுகவோட இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டணியை தேமுதிக திமுக கூட்டணி வச்சதை விஜயகாந்தோட இதே மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமர்சனம் பாஜக பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பாஜக அவர்கள் அதை பற்றி விஜயகாந்துடைய இதயம் மன்னிக்காது என்று அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல வேண்டும். ஏன்னா பாஜக விஜயகாந்தனுடைய வாரிசு அல்ல. விஜயகாந்துக்கு எந்த இதுவும் அவங்க செஞ்சதும் கிடையாது. எனவே விஜயகாந்த், அதாவது 2016 விஜயகாந்த் அன்றைய திராவிட தேமுதிக திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை மடைமாற்றி விட்டார்கள். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எனவேதான் அதை இன்றைக்கு அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நிச்சயமாக விஜயகாந்த் இன்றைக்கு அவருடைய ஆவி ஆத்மா எதுவாக நீங்க சொன்னாலும் அது இந்த கூட்டணியை வாழ்த்தும், வரவேற்றும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கூட்டணி என்று சொல்லுவோம். தேமுதிக உள்ள இழுத்ததுனால காங்கிரஸுக்கு ஒரு செக் வச்சிருக்கதா நம்ம பார்க்கலாமா? ஏன்னா ஆட்சியில் பங்கு யாருக்கும் நாங்க செக் வைக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில எல்லாரையும் வச்சுக்கிட்டு அரவணைத்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர். எந்த நிகழ்ச்சியிலே யாரையும் பிரிய விடாம எல்லாரையும் அரவணைத்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியா, ஒரு எம்எல்ஏ இருக்கிறதுக்கும் 15 எம்எல்ஏ இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எல்லோருமே நம்முடைய தோழமை கட்சி தலைவர் என்று அந்த தோழமைக்கு மரியாதை தருகிற, மதிப்பு தருகிற ஒரே அரசியல் தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தலைவர். சென்னையுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கார். DVSCல வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் RS பாரதி ஸ்டேட்மெண்ட் நேற்றே வந்து. அவர் வழக்கு பதிவு செஞ்சாச்சா? நம்ம DVSC வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்களா? இல்லாம அவர் ஒரு செய்தியை சொல்ல மாட்டார்ல, கோர்ட்டுக்கு நாளைக்கு அது போகும்ல. அதனால கோர்ட்டு சொல்றதுக்கு முன்னாலேயே எங்களுடைய தலைவர் தளபதி ரகுபதியாக இருந்தாலும் செல்லபாண்டியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நியாயப்படி நடக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு தெரியும் இதுல இருக்க அந்த அமைச்சர் எந்த தவறும் செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தலைவருக்கு தெரியும். இருந்தாலும் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு என்று போடப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே DVSCயினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டார்.